இப்போ நம்ம இருக்கிற யோசிச்சு பாருங்கள், இங்கே எத்தனை கடைங்க வந்துட்டு சென்னை சிட்டியில் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கணக்கே கிடையாது. புரியுதா? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ 2 ரெஸ்டாரண்ட் நம்மளுக்கு தெரியும். அந்த மவுண்ட் ரோடு, புகாரி இந்த மாதிரி 1-2 ரெஸ்டாரண்ட் தான் 70s 80s டைம்லலாம், அது 90ஸ்ல அப்படி இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற அந்த இதில் ஆளாளுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, ஸ்டார்ட் அப்ஸ், ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ், ஃபுட்டு அப்படின்ட்டு எல்லாருமே அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து குதிக்கிறாங்க. நான் ஒரு கடை வச்சுருக்கேன்டா, வந்து ட்ரை பண்ணு, நான் ஒரு கடை வச்சுருக்கேன்டா, ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷவர்மா கடை, கிரில்லு கடை, ஒரு இப்போ வேளச்சேரி ஏரியாவில் நான் சும்மா ஒரு கணக்கு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், 150-200 கடை இருக்குது, குட்டி குட்டி கடைங்களை 200 கடை. அப்போ இத்தனை கடைங்களை வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அலைமோதி எல்லாமே காலியாகாத டெய்லினா கிடையாது. அதில் நிறைய பேர் லாஸுக்கு போகிறாங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மூடுறாங்க, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், நான் அந்த கடையோட ஓனர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் சாப்பிட்றது மாதிரி ஷவர்மாவையும் மயோனீஸையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து நீங்கள் இன்றைக்கி ஒரு 25-30 பேர் தான் சாப்பிட்ருக்காங்க, ஒரு 70 பேர் சாப்பிடல. அந்த ஸ்டாக்கு வேஸ்ட்டாக போகுது. அந்த மயோனீஸை தூக்கி நான் குப்பையில் கொட்டுவேன்னா, இல்லைன்னா டேய் அப்படியே ஒதுக்கி வைடா, வை, நாளைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். நாளைக்கு அதை யூஸ் பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அந்த கடை வாடகை கொடுக்கணும், அந்த நார்த் ஈஸ்ட்டுக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து நான் லாபம் பார்க்கணும், கரண்ட்டு பில் கட்டணும் அப்படின்ட்டு இந்த முதலாளிக்கு நிறைய இது இருக்குது. அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபுட்டோட குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த மைனீஸை அப்படியே வச்சுக்கிறாங்க, இல்லை ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. ஃப்ரிட்ஜில் வந்து கரண்ட்டு போயிடுது, நம்ம ஊரை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்போ கரண்ட்டு போகும்போது கிருமிங்க ஈஸியாக வளர ஆரம்பிச்சிருது. அடுத்த நாள் திருப்பி எடுத்துகிட்டு வந்து அதே மைனீஸை திருப்பி ஷவர்மாலையோ இல்லை கிரில்லையோ போட்டு டிப்பில் வச்சு விட்டுறாங்க. நம்ம பசங்க வந்து குழந்தைங்க எல்லோரும் வந்து அதை நல்லா அப்படி முக்கி திருப்பி சாப்பிடுதுங்க. அப்போ வந்து மயோனீஸில் யார் ஆல்ரெடி வளர்ந்துருக்கா, நான் சொன்னேன்ல அந்த சால்மோனெல்லா, ஈகோலை எல்லாம் வளர்ந்து ரெடியாக இருக்காங்க. அதை சாப்பிடும் போது உடனே ஃபுட் பாய்சனிங் ஆரம்பிக்குது. கிரானிக் டயரியா, ரத்த பேதி, சீத பேதி, என்னென்னலாம் டைப் ஆஃப் இந்த டயரியா இருக்கோ எல்லா டைப்பும் வருது. ஓகே, ஸோ ஃபுட் பாய்சனிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ். ஏகப்பட்ட பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க. ரம்ஜான் மாதத்தில் கூட தெரியும் உங்களுக்கு, ப்ராப்ளமான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ப்ராப்ளம் ஆச்சு, ஒரு ஃபேமிலியே போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க, நாங்கள் குடும்பத்தோடு சாப்பிட்டோம், இப்படி ஆச்சுன்னு ஒரே கத்துறாங்க. இதெல்லாம் என்ன ரீசன்? ஃபுட் சேஃப்டி பிரச்சனை. ஃபுட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதில்ல, ஃபுட்டை வந்து சேஃபாக மெயின்டைன் பண்ணுறதில்ல, ஃபுட்டு கண்டாமினேட் ஆகுது. இதுதான் இங்கே பிரச்சனை. இங்கே பிரச்சனை மயோனீஸ் கிடையாது. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு, இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்.